ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வாரத்தில் நம்ம சாட்டர்டே சண்டே லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் சூப்பர் சேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வார வாரம் நம்ம லைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ சில நேர்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, எல்லாருக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, சில நேர்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் அதுக்கான இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த மாதிரி சூப்பர் சேட்டு. ஸோ அதனால மினிமம் 100 rupees ஃபார் 2 questions அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த வாரத்தில் யார் யார் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் சூப்பர் சேட் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும்னா ஸோ அவங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ பார்க்கும் புது நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வார வாரம் ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரோம். சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபோன் லைவ் அண்ட் சேட்டிங் லைவ் ரெண்டுமே பண்ணுறோம். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்டேட் என்னென்னங்கிறது தெரியும். நம்பரை சேவ் பண்ணி வச்சிங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வைப்பேன். ஸோ அதனால் என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்கு உங்களுக்கு வந்துடலாம். சரிங்களா? வந்துட்டு உங்களுக்கு உங்களோட கேள்விக்கான கேட்டு அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா போன சூப்பர் சேட்டில் பண்ணியிருந்தார். அதாவது போன லைவ் பண்ணியிருந்தோம். போன லைவ்ல சூப்பர் சாட் பண்ணி அது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல சூப்பர் சாட் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அதுல யாரு அப்படின்னா, தயவு செய்து சூப்பர் சாட்ல பண்ணும் பொழுது மினிமம் 100 rupees பண்ணிட்டு அதுக்கு கீழே 2 பேர் பண்ணிருக்கிறீங்க. டயான் வெங்கட், நீங்க 40 ரூபா 20 ரூபா அப்படிலாம் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுன்னா தயவு செய்து இது ஒரு பிரச்சனை வரணுங்கிறது வருமே. இது மாதிரி நிறைய வந்துகிட்டே இருந்தது. நான் ஃபேஸ் பண்ணதுனால தான் நான் சார் மினிமமாக நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்கன்னு. நான் ஒன்றும் 500 ரூபா கேட்கல, 1000 ரூபா கேட்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். வேணா ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் நான் 100 ரூபா கேட்குறான்னு இது மாதிரி பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, எனக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சென்டர் பாயிண்ட் இது. 100 rupees மினிமமாக. இது கீழே வேணாம் போடாதீங்க, போட்டிங்கன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது. ஸோ அதனால இது யாருக்குன்னா முக்கியமாக தயான் வெங்கட் அவர் தான் 2 தடவை 3 தடவை பண்ணிவிட்டு எனக்கு பண்ணவே இல்லைங்கிறாப்ல. ஸோ அதனால தயவுசெய்து கேட்காதீங்க சார். சத்யேஷ் செல்வராஜா அப்படிங்கிறவர் தான் கேட்டிருக்காரு சூப்பர் சாட் பண்ணி போன வாரத்தில். அதில் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா வணக்கம், என் தங்கைக்கு எப்போது கல்யாணம், மேரேஜ் எப்பன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்கள் தங்கைக்கு எங்கே இருந்து வரன் வரும், எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படிங்கிற கேள்வி 11/12/89 சென்னை 9:57 AM. ஜாதகம் பார்க்கலாம் சார். 11/12/89. ஸோ 11/12/89 9:57 AM சென்னை. எஸ், ஜாதகம் வரும் பாருங்க. அப்படியே லைன்ல இருங்க சார், சத்த வெயிட் பண்ணுங்க, பார்த்துடலாம். நிறைய நேருக்கு நம்ம இப்போ பண்ணிட்டு தான் வரோம். ஃபோன் லைவ் 2 லைவ் நம்ம பண்றோம். ஸோ அதாவது நம்ம படிக்கல, என்னோட டீட்டெயில்ஸை மட்டும் படிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்ததுனால தான் ஃபோன் லைவ் வச்சோம். ஃபோன் லைவ் என்னோட ஆப்ஷன் கிடையாது, உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ அதனால ஃபோன் லைவ்லையும் கிடைக்கலான்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சேட்டிங் லைவ் தான் நம்ம கடந்த ஒரு 4 வருடங்களாக பண்ணிட்டு வரோம். கொரோனா பீரியட்லேருந்து நம்ம பண்ணிட்டு வரோம். ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோங்க. இதில் இப்படி பண்ணும்பொழுது தான் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக வருது. இதில் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு இப்போ சூப்பர் சேட்டில் ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது பண்ணது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ எனிவே பார்த்துடலாம் சார், ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. சரி, ஜாதகம் வரும் பாருங்க சார். செல்வராஜ் தானே? ஆமாம், செல்வராஜா. உங்களுடைய தங்கையோட ஜாதகம் 11/12/89 9:57 AM சென்னை. ஏன் மேரேஜ் டிலே, எப்போ மேரேஜ் நடக்கும், இதுதான் கேள்வி. ஜாதகம் பாருங்க. எஸ், வந்துருச்சுங்களா? இது அவங்களுடைய ஜாதகம். மகர லக்னம், ரிஷப ராசி. இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், இந்த லைவ்ல பண்ணணும். மகர லக்னம், ரிஷப ராசி,
நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற திசை ராகு திசை போயிட்டு இருக்குது. ஸோ ராகு திசையில சூரிய புத்தி இந்த நவம்பர் மாதம் 2024 வரைக்கும் சூரிய புத்தி போதுங்க. சரிங்களா? ராகு திசையில் சூரிய புத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி. சூரியன் உங்களுக்கு இதே ஜாதகம் இப்ப லைவ்ல பார்த்த மாதிரியே இருக்கு. சூரியன் புதனுடைய நட்சத்திரம். சரி, உங்க ஜாதகத்தில் 2ஆம் பாவகம் கூட ஓகே, 2ஆம் பாவகம் கூட ஓகே. 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்தாலும் சுக்கிரன் பார்வை, சந்திரன் உச்சம். ஸோ கன்ஃபார்மா நல்ல வரன் வரணும், அதான் மாற்று கருத்து இல்லை. ராகு இருந்துச்சுன்னா ஒரு குறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அது படிப்பா இருக்கலாம், கலரா இருக்கலாம், உயரமா இருக்கலாம். இந்த அஸ்பெக்ட்ல நீங்க பாத்துங்க. ஸோ இப்படித்தான் உங்களுக்கு வரன் வரும், நல்ல வரன் வரும். இது அண்டர்லைன் வேர்ட், நல்ல வரன் வரணும், நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இந்த ஜாதகத்துக்கு. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு. 2ஆம் பாவகாதிபதி அதிக சுபத்துவமா நிற்குது. 12ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சுன்னு இருக்க வேணாம், 12ஆம் பாவகத்தில் சுபத்துவமா நிற்கிறார்னு அர்த்தம். அப்ப லக்னாதிபதி 2ஆம் பாவதி 12ஆம் இடத்துல செலவு பண்ணுவாங்கன்னு அர்த்தம். குடும்பத்திற்காக செலவுகள் போயிட்டே இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அப்ப எதுவுமே குறை இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷா சூப்பரா அப்படிங்கிற கேட்டகரி எங்கேயுமே வராது. குடும்பம் நல்லபடியாக நடத்துவார்களா, நல்ல வரன் வருமா, 2 முக்கியமான பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது. அந்த 2 அமைப்பு எனக்கு ராகு இருக்குது அப்படின்னா ஒரு குறை கொடுக்கும், அவ்வளோத்தானே. இது போன்ற அமைப்புகள், படிப்போ கலரோ உயரமோ இது போன்ற அமைப்புகளை நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? எப்ப அவங்க அப்படிங்கன்னு பாக்குறீங்க, ராகு திசை சூரிய திசை அப்படின்னு சூரிய புத்தின்னு கேட்குறீங்க. சந்திரன் உங்களுக்கு 4 டிகிரி இல்ல, சந்திரன் 4, சூரியன் 24 உள்ள உங்களுக்கு ராகு திசை சூரிய புத்தி. ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறம் வாய்ப்பு பலமா நிக்குதுங்க. இந்த வருடம் 2024 நவம்பருக்கு அப்புறம் சந்திர புத்தியில திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். இருந்தாலும் திருமணம் பண்ணலாம். அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல்ல மே ஜூன் வரைக்கும் கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில சிறு சிறு அண்டர்ஸ்டாண்டிங்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொண்டே இருக்கும், அதுல கவனமா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அவர் என்ன கலரா இருப்பார், எந்த பக்கம் திசையில வரார், இதெல்லாம் 2வது 3வது 4வது சாய்ஸ் சார். இன்னைய கால சூழல் திருமணம் பாருங்க, 89ல உங்க தங்கங்கிறீங்க, என்ன ஏஜ்? அப்ப வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா, எப்ப நடக்கும், எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருமா வராதா, எப்படி ஃபோக்கஸ் பண்றது, அதை எப்படி எதிர்கொள்றது, இப்படிதான் உங்க கேள்வியாக இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்திர புத்தியில திருமணம் கன்ஃபார்மா உண்டுங்க. அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. சரிங்களா? அப்ப நான் இதெல்லாம் முடிஞ்சிட்டோம், பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓஞ்சி போனதுக்கு அப்புறம் பண்ணலாமா அப்படிலாம் வேணாம். ஏஜ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இது ஒன்று தான். அதிக 30+ இருக்கிறாங்கன்னா அப்பெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்க கூடாது. அதுவும் ஃபீமேலுங்கிறீங்க, உங்க தங்கிங்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜை பார்க்க கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம தகுதியா மாத்திக்கணும். விட்டு கொடுக்கறதா இருக்கலாம், அந்த நேர காலகட்டங்களில் எப்படி நம்ம எதிர்கொள்வது கொஞ்சம் விலகி இருக்கிறதா இருக்கலாம். சரியா? ப்ராப்ளம் இதுதான், இதுக்காக இதனாலதான் வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜோசியம் எதுக்கு பார்க்கலாம், இதுக்கு தான் ப்ராப்ளம் வருது, இந்த ஒரு காரணத்தினாலதான் வருது. எஸ், ஆமா சொன்னாங்க, இதே மாதிரிதான் வருது. எஸ், அப்ப இந்த டயத்துல அமைதியா இருக்க சொன்னாங்க, இருந்துடணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லைன்னா எகைன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். மேரேஜுக்கான டைம் அப்புறம் நவம்பருக்கு அப்புறம் வந்துருச்சு. அடுத்த ஜூன் ஜூலை வரைக்கும் கவனமா இருக்கணும். சரியா? ரைட், நன்றி. ஸோ இவர் தான் போன சூப்பர் சாட்ல பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக போன சனிக்கிழமை ஃபோன் லைவ்ல 2 பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் MS ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து மஞ்சு அப்படிங்கிறவரு, மஞ்சு அப்படிங்கிற அவங்க பொண்ணுக்கு நினைக்கிறேன், பொண்ணு பையன் 2 பேர்த்து கேட்டிருக்காங்க. 4 நவம்பர் 1988 3:33 AM சென்னை. குழந்தை பாக்கியம் எப்போது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஆண் பெண் 2 பேர்த்தினுடைய, கணவன் மனைவி 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜாதகத்தில் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு பலமானிக்குது, ஒருத்தவங்களுக்கு பலவீனமா இருந்துச்சுனாலும் அது குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது, தட்டிட்டு தான் போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதனால ஜாதகத்தில் நீங்க கேட்கிற அந்த மஞ்சு அவங்களுக்கு ஜாதகப்படி குழந்தை பாக்கியத்துக்கான ஆப்ஷன் இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? ரைட். ஸோ பார்க்கலாம். இவங்களோட ஜாதகம் 4 நவம்பர் 1988, 4 நவம்பர் 1988 3:33 AM சென்னை. சரிங்களா? ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம். மஞ்சு அவங்களுடைய ஜாதகம் இதுதான். கன்னி லக்னம், கன்னி லக்னம், சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் திசை போயிட்டு இருக்குது. ஸோ செவ்வாய் திசையில அடுத்த வருடம்
ஆகஸ்ட் 2025 வரைக்கும் சனி புத்தி. செவ்வாய் திசையில் சனி புத்தி. சனி இது ஜாதகத்தின் பாக்கியாதிபதி. எஸ், கன்ஃபார்மா அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் தெளிவா இருக்குங்க சார். கன்ஃபார்மா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். எப்ப இருந்து? செவ்வாய் திசையில சனி புத்தி இந்த வருஷம் ஜூலைலேருந்து போகுது சார். ஸோ இந்த வருட இறுதி அடுத்த வருஷம் பலமா நிக்குது. கன்ஃபார்மா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? கன்ஃபார்மா கொடுக்கும். இப்பவே மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. நம்ம குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. எஸ், கன்ஃபார்மா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது. நான் அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். கன்ஃபார்மா இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியங்கிற பலமா நிக்குது. செவ்வாய் எத்தனை டிகிரி? 6 டிகிரி. எஸ், 6 டிகிரியா? செவ்வாய் திசையில சனி புத்தி. செவ்வாய் திசையில் சனி புத்தி. செவ்வாய் திசையில் சனி புத்தி. தசாநாதன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறார். சரியா? குழந்தை பாக்கியத்திற்கான பலம் இருக்குது. செவ்வாய் பலவீனமா நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு பலமா இல்ல. புரிஞ்சுட்டீங்களா? உடம்பு பலமா இல்ல. அது முக்கியமா ரத்தப்போக்கு அதிகமாக போகுது, நிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொண்டிருக்கும் காலகட்டம். பாருங்க எப்படியெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கான ஆப்ஷன் இருந்தும் ஆனா வழிபட மாட்டேங்குது. செவ்வாய் தசை நடக்குது. தசைநாதன் பலமா இல்ல இன்றைய காலகட்டம். புத்திநாதன் பலமா நிக்குது. புத்திநாதன் பலமா இருந்தா ஓகேவா? மேனேஜர் சாங்ஷன் பண்ணணும்ல, அப்பதானே லோன் கிடைக்கும். கீழே உள்ள அக்கௌண்ட் வந்து காசு எடுத்து கொடுத்துட முடியுமா? மேனேஜர் ஓகேன்னு சொன்னாதான் அக்கௌண்டன்ட் இதுல இருந்து எடுத்து கொடுக்க முடியும். அப்ப தசாநாதன் இப்போ கொஞ்சம் வீக்கா நிக்கிறார். செவ்வாய் ரத்தம். சரிங்களா? அப்ப ரத்த போக்கு அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். நிக்கிறது பலமா இல்ல. அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க. மருத்துவத்திற்கான விஷயத்துல கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. புத்திநாதன் பலமா நிக்குது. குழந்தை பாக்கியத்திற்கான காலகட்டம் தான். ஆனா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இல்ல. சப்போஸ் நின்னுடுச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ரொம்ப எஃபர்ட், அதிக வெயிட்டான பொருட்கள் எடுத்துக்க கூடாது. உடல்ல ரத்த கம்மியா இருக்கும், ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். சரிங்களா? ரைட், நன்றி. ஃபீச்சர்ஸ் செவ்வாய் திசை தானே. செவ்வாய் திசையை விட ராகு திசை சூப்பரா. ராகு திசை, ராகு எத்தனை? 17. சனி 5. 6ஆம் இடத்தில் ராகு. சனி உங்களுக்கு குருவோட வீட்டுல உட்காந்து நிக்குது. எனவே ராகு திசை கொஞ்சம் நார்மலா தான் போகும். செவ்வாய் திசையும் ஒன்றும் பெருசா இல்லை. சுக்கிரன் பார்த்த செவ்வாய் தான் பாவத்துல மறைஞ்சாலும் சுக்கிரன் பார்த்த செவ்வாய் ஓரளவுக்கு ஓகே. சனி திசையும் அதே மாதிரி தான் கண்டினியூஸ் ஆகும் சார். ஏன்னா சனி ராகுவோட வீட்டுல கும்பராகு ஆன்மீகத்தை அதிகமாக கொடுக்குமே தவிர இது மாதிரி செலவுகள், மருத்துவ செலவுகள், அது போன்ற அமைப்புகள்ல உடல், அதான் சொல்றேன், உடல் ஆரோக்கியம் அதுல கவனமா இருக்கணும். ராகு திசையில ஹெல்த், கால்சியம் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எலும்பு தேய்மானம்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமா செய்யணும். ஸோ அதனால சொன்ன மொத்தமா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. அதுல கவனம் செலுத்தணும். சரிங்களா? ஸோ குழந்தை பாக்கியம் இருக்குது. ஆனா பலமா இருக்கா, பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னா இல்ல, ஆசிலேஷன் நிக்குது. சரியா? சார் அதை மட்டும் பார்த்துக்குங்க சார். ரைட். அடுத்ததாக அதே அவரே இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. அவங்களோட இன்னொரு பையனுக்கான நந்தா அப்படிங்கிறவங்களுக்கு 8/9/92 6:13 PM சென்னை. மேரேஜ் எப்போது? ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்? இவங்களும் அதே தான். மேரேஜ் எப்பன்னு கேட்டிருக்கிறீங்க. 8/9/92 6:13. எஸ், 6:13 PM சென்னை. எஸ், ஜாதகம் வரும் பாருங்க. எஸ், இங்க பாருங்க. கும்ப லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் உங்களுக்கு திருவோணம் 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகு திசை போயிட்டு இருக்குது. ராகு திசையில சூரிய புத்தி முடிஞ்சு, சந்திர புத்தி முடிஞ்சு, செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்குது. கடைசி புத்தி அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும் ராகு திசையில செவ்வாய் புத்தி. சோ ராகு திசை 11ஆம் பாவகத்தில், செவ்வாய் 5ஆம் பாவகத்தில். 5ஆம் பாவகதி 7ஆம் இடத்துல. செவ்வாய் புதனுடைய செவ்வாய் சாரம் இல்ல. செவ்வாய் 4 இல்ல, செவ்வாய் புத்தியில இல்ல. ராகு திசை செவ்வாய் புத்தியில. இதுக்கு அடுத்த குரு புத்தியில தான் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் இயர் தான், அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் கன்ஃபார்மா நடக்கும். நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும், திருப்திகரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அரசு சார்ந்த விஷயம்லாம் நல்லா இருக்குங்க. அடுத்து வரக்கூடிய குரு திசை அற்புதமா இருக்கும். நல்ல பொருளாதார உயர்வு, அரசியல், அரசாங்கம் இது போன்ற அமைப்புகள்ல பலமா இருக்குது. அது சார்ந்த விஷயத்துல ஈடுபடலாம். அதே போல அப்பா வழியில எதையேனும் அனுகூலம் உண்டு. இப்போ அப்பா வழியில சொத்து பத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பா மூலமாக பணம் உள்ளது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் கை காட்டினா அந்த தசை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே இந்த ஜாதகத்துக்கு குரு தசை சூப்பரா இருக்கும், திருப்திகரமா இருக்கும். சரிங்களா? எப்ப? அடுத்த வருஷம் பிப்ரவரில இருந்து வருது.
குரு தசை தொட்டதுலேருந்து சூப்பராக இருக்கும் சார், கவலைப்படாதீங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல திருப்திகரமான தசா புத்தியாக இருக்கும். பொருள் சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? நன்றி. ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். ரைட். அடுத்ததாக இந்த வாரம் சூப்பர் சாட்ல யாராவது பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிச்சுமணி அப்படிங்கிறவர் கேட்டிருந்தீங்க சார். 25 பிப்ரவரி 93 4:03 PM பல்லாரி, கர்நாடகா பல்லாரி. ஓகே. கேது புத்தி எப்படி இருக்கும்? என்ன சார் திசையா போட்டீங்க? கேது திசாவே இல்ல, கேது புத்தி எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். லைஃப் எப்படி லைஃப் எப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. 2 இயர்ஸா ரொம்ப கஷ்டங்கள் சார். லைஃப் எப்படி இருக்கு ப்ளீஸ் ரிப்ளை அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஜாதகம் பார்க்கலாம் சார். பிச்சுமணி 25 பிப்ரவரி 1993. சரி, ரைட். 25/2/93 4:03 PM. எஸ், 4:03 PM பல்லாரி, கர்நாடகா. பல்லாரி. ஒரு நிமிஷம் சார், உங்க ஊரை நான் எடுத்துக்கிறேன். பல்லாரி கர்நாடகா. சார் காணோம். பல்லாரி கர்நாடகாவே இல்லையே சார், வரமாட்டேங்குது. ஸ்பெல்லிங் மாறுதுன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை வேணா எடுத்துக்கலாம். எஸ், தும்கூர் உங்களுக்கு பக்கம் தானே, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் தான் நினைக்கிறேன். அந்த ஊரை எடுத்துக்கிறேன் நான். கடக லக்னம், மீன ராசி, 25/2/93 4:03 PM பல்லாரி, கர்நாடகா. ஸோ தும்கூரும் கர்நாடகா தான், டிஸ்ட்ரிக்ட் தான் உங்களுக்கு வரும். தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரியல, ஸ்டேட் கர்நாடகா தான். ஜாதகம் வரும் பாருங்க சார். கடக லக்னம், மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி, 3ஆம் பாதம். இப்ப நடக்கிற தசை சுக்கிர தசை போயிட்டு இருக்குது. சுக்கிர தசையில புதன் புத்தி எப்படி, அதான் கேள்வியே. அக்டோபர் வரைக்கும் போயிட்டு இருக்குது. புதன் புத்தி எப்படி இருக்கார்? புதன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்து நிக்கிற. நல்லா இல்லையே, சுத்தமா சரியில்லையே. எஃபர்ட் எல்லாம் பெருசா சரி இருக்காது, நல்லா இருக்காது. 7ஆம் இடத்துல சனி வேற உட்காந்து நிக்கிறதுல சுத்தம் சரியில்லை சார். பொருள் செலவுகள் அதிகமா இருக்கணும், வேலையில பிரச்சனைகள் கொடுத்துருக்கணும். இது போன்ற அமைப்புகள். லக்னாதிபதி டிஸ்டர்ப் ஆகி நிக்குது. மன உளைச்சல் இருக்கிறீங்கிறது தெல்ல தெளிவா காட்டுது சார். வளர்பிறை சந்திரனா இருந்தாலும் பலமா இல்ல. சந்திரன் ஓரளவுக்கு சுபத்துவம். ஆனா இன்னைய காலகட்டத்தை பேசணும்னா இப்ப சரி கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. புதன் புத்தி அக்டோபரோட முடியுது. இதுக்கு அடுத்தது புதனுக்கு அடுத்தது கேது ஸ்டார்ட் ஆகும். ஸோ கேது சுக்கிரன் எதுவும் சரியில்லை. சரியா? ஸோ வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்கள் மூலமாக ப்ராப்ளம்ஸ், இது போன்ற வீட்டுல சில பிரச்சனைகள்லாம் கிரியேட் ஆகக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஸோ பாத்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாசிட்டிவாவே சொல்ல, நெகட்டிவா தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா 7ஆம் இடத்துல சனி. இதான் ஒண்ணு. அட் பிரசன்ட் கோச்சாரத்துல சனி கும்பராசியில உட்காந்து புதன் புத்தியை அடிவாங்க வைக்குது. அடுத்ததாக வரக்கூடிய கேது புத்தி சுக்கிரனோட வீட்டுல மீன ராசியில உட்காந்து நிக்குது. அந்த வீட்டுல ராகு கேது உட்காந்து நிக்குது. அதுவும் பிரச்சனை கொடுக்குது. சரியா? ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குது. அப்படியே லைன்ல இருங்க சார். சரி, பார்த்துடலாம். ஸோ அதனால உங்களுக்கு இன்னைய காலகட்டம் ஒன்றும் பலமா இல்லை அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது சார். கொஞ்சம் லைஃப் உங்களுக்கு அடுத்த கேது புத்தி முடிகிற வரைக்குமே கவனமா இருக்கணும். நான் இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும். நண்பர்களை நம்பக்கூடாது. 7ஆம் இடம் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. இது போன்ற விஷயங்கள் இருக்குது. சரியா? ரைட். அடுத்ததாக ஆனந்த கண்ணன் 100 rupees பே பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் எதுவுமே நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் வாங்க, மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணுறேன். பே பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே, டேட் ஆஃப் பர்த் எதுவுமே கொடுக்கல. சரியா? நான் பண்ணுறேன் உங்களுக்கு ஆன்சர். டேட் ஆஃப் பர்த் அடுத்த வாரத்துலையாவது கொடுங்க, உங்களுக்கு பண்ணி விட்றேன். சரியா? அடுத்தது ராகவ்ங்கிறவர் அடிக்கடி வராது, நிறையா தடவை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். வணக்கம் ஜி. ஆகாஷ் ராஜ்
6/1/2011 6:48 PM சென்னை. என்ன படிப்பு எதிர்காலம் அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறீங்க. ஜாதகம் பார்க்கலாம். ஆகாஷ் ராஜ் 6/1/2011 சார். படிப்பு அந்த டைம் இன்னும் டைம் இருக்கு சார். 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே என்னன்னு தெரிஞ்சுக்காதீங்க. அன்னைய காலகட்டம் கோச்சாரத்தில் கிரக சேர்க்கை மாறுனுச்சுன்னா பலன்கள் மாறிடும். இப்ப இன்னைய காலகட்டம் என்ன திசா புத்தி, அப்ப என்ன மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வேணா சொல்லலாம். சரியா? அன்னைய காலகட்டம் கோச்சாரம் மாறிடுச்சுன்னா பலன்கள் மாற்றி விட்டு போயிடும். அதுதான் முக்கியம். 6/1/2011 6:48 PM சென்னை. சரியா? ஸோ பார்ப்போம் உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு. கடக லக்னம், மகர ராசி. ஓகேவா? ஸோ கடக லக்னம், மகர ராசி. ஸோ நட்சத்திரம் உங்களுக்கு திருவோணம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சிச்சு, ராகு தசை போயிட்டு இருக்குது. ராகு புத்தி 2011 21 29. அப்போ சனியினுடைய புத்திக்குள்ள இருப்பீங்க. சரியா? ராகு தசை சனி புத்தி உள்ள வரும்பொழுது சனி உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில் பலமா நிற்குது. குருவினுடைய பார்வை. மெக்கானிக்கல் ரிலேட்டடான கல்விக்குள்ள தான் போவீங்க. ஸோ உங்களுக்கு புதனுடைய வீட்டில் அமர்ந்து நிற்குது. ஸோ மெக்கானிக்கல் புதன் அமைப்பில் உங்களுக்கு உள்ளே போகலாம். சனி 22, குரு 3. சனி என்ன நட்சத்திரம்? சனி சந்திரனோட நட்சத்திரம். ஸோ அதனால் மெக்கானிக்கல் ரிலேட்டடான கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சார். ஆனால் ஜாதகத்தில் சனியினுடைய காரக அமைப்புகள் பெருசாக நன்மை கொடுக்காது. அன்னைய காலச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இந்த ஜாதகத்தில் பாக்யாதிபதி பலமாக நிற்குது. பாக்யாதிபதிங்கிறது 9ஆம் பாவதி குரு பலமா நிற்கிறார். அப்ப உங்களுடைய சாய்ஸ் என்ன? தந்தை அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய சாய்ஸ் பிள்ளைக்கு, நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ இது நல்லா இருக்கும், இது படிச்சா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களா, அதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு வரும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த ஐடியாவை கூட கொடுங்க, அந்த சனி புத்தி வேலை செய்யும். சரியா? ஏன் ஒரே என்னன்னு சொல்லணும்னா, இந்த ஜாதகத்தின் குரு பாக்யாதிபதி, சனி எதிரி. சனி புத்தி சனியுடைய காரக அமைப்புகள் மெக்கானிக்கல் இது சார்ந்த அமைப்புகள்ல தான் போகணும். ஆனா குரு பார்த்த சனி சுபத்துவமாகுது அப்படின்னா பெருசாவும் இந்த இடத்துல சுபத்துவம் பெருசா பலமா இல்லை. ஆனா என்ன, குரு பார்க்குது, லக்னத்தை பார்க்குது, கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுது. அப்போ குரு பாக்யாதிபதி, தந்தைக்கான காரகிரகம், குருவோட வீட்டுல சூரியன் உட்காந்து நிற்குது. அப்ப அரசு சார்ந்த விஷயம் அல்லது அப்பாவினுடைய வழிகாட்டுதல் நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய சாய்ஸஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம் 2029. ஓகேவா? இப்போ இன்னைக்கு 24, 5 வருஷம் கழிச்சு அமையக்கூடிய காலகட்டம். ஸோ அதனால பலன்கள் மாறுவதற்கான அமைப்புகள் பலமா நிற்குது. ஸோ அன்னைய காலகட்டம் பார்க்கலாம். அந்த காலகட்டம் கோச்சாரம் சனி ராகு இதெல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத பார்த்துட்டு பலன் சொல்லலாம். சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததாக கரண்ட் கட்டு தான் அடிக்கடி போயிட்டே இருக்குது. ராகவ் வி உங்களுக்கு சொல்லியாச்சுங்க. அடுத்தது கார்த்திகேயன் திருச்சியிலன்னு சொல்லியிருக்காரு. 27/2/92 8:42 PM திருச்சி. when I get married, மனைவி எப்படி அமையும்? இப்போது வேலைக்கு வெளியூர் செல்லலாமா? என்ன சார் சொல்லலாமான்னு கேட்குறீங்க. ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க சார். டெசிஷன் தான் உனக்கு குழப்புது. இதுவா அதுவா அப்படின்ட்டு. சரி பார்த்துடலாம். 27/2/92 8:42 PM திருச்சி. பார்க்கலாம். ஸோ 27/2/92 8:42 PM திருச்சி. மேரேஜ் எப்ப? வெளிநாடு போலாமா? இதுதான் கேள்வி. ஜாதகம் பாருங்க. கன்னி லக்னம் அண்ட் தனுசு ராசி, நட்சத்திரம் மூலம் 4ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தசை தான் போகுது. ஸோ சந்திர தசையில் சனியினுடைய புத்தி செப்டம்பர் 2025 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. ஸோ கன்னி லக்னத்திற்கு சனி யாரு? 5 மற்றும் 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகாதிபதியோட தொடர்பு நிற்குது. 8ஆம் இடம் சுபத்துவம் நிற்குது. கன்ஃபார்மா வெளிநாடுங்கிற அமைப்பை தான் கொடுக்குது. நல்லா இருக்கு சார். சனி புத்தி, சனியோட வீட்டில் 8ஆம் பாவ செவ்வாய் உட்கார்ந்துருக்கார்.
சனியோட வீட்டுல 2 9ஆம் பாவு சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் மேரேஜும் குழப்பமா நிக்குது. வெளிநாடு போலாமாங்கிற குழப்பமும் இருக்குது. இந்த இடத்துல கிரக வலுவுல எது அதிக பலம்? செவ்வாய். செவ்வாய் 8ஆம் பாவது, 8ஆம் இடம் சுபத்துவம். ஸோ அதனால வெளிநாடு தான் பலமா நிக்குது. வெளிநாடு போங்க. சரிங்களா? நன்றி. அடுத்ததாக கார்த்திகேயன். மனைவி நல்லபடியா அமைவாங்க சார். என்னது மனைவி எப்படி அமைவாங்க அப்படித்தானே கேள்வி. 7ஆம் பாவகாதிபதி 7க்கு 6ல 12ஆம் இடத்தில் உங்களுக்கு வக்ரமாய் நிக்குது. 7ஆம் இடம் பாவத்துவம் எதுவும் இல்லை, இருக்கு, தனியினுடைய பார்வை இருக்குது. நல்ல குடும்பம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நடந்துட்டு இருக்கிறது. என்ன தசை? சந்திர தசை. சந்திரன். அடுத்து செவ்வாய். செவ்வாய் 13, சனி சுக்கிரன் நல்லா இருக்கும் சார், பயப்படாதீங்க சார், ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். ஃபாரின் ரிலேட்டடான தொடர்பு தான் இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது காஞ்சி காமாட்சி அப்படிங்கிற ஐடியில இருந்து செந்தில் குமார் 20/3/1991 10:50 PM வெள்ளூர். வென் கம்ப்ளீட்டட் PhD, வென் மேரேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜாப். அப்படி 4 கேள்வி கேட்குறீங்களே. PhD எப்ப முடிப்பீங்க? ஜாப் எப்ப? பார்த்துடலாமா? எனக்கு 91ல எது முக்கியம் சார் உங்களுக்கு? ஜாபா, PhDயா, மேரேஜா? 2 கேள்வி கேட்டீங்கன்னா 3 கேள்வி கேட்போம். உங்களை பார்த்து நான் ஆன்சர் பண்ணா அடுத்தவங்களும் ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இது ஒரு பிரச்சனை வருதா? 2 கேள்வி கேளுனா 2 கேள்வி கேளுங்க. எல்லாமே முக்கியம் தான் சார். அதுல எது பண்ணா அமௌண்ட் ஏத்துனா நீங்க போடுவீங்களா? அமௌண்ட் ஏத்துனா தருவீங்களா? அப்புறம் காசுக்கு தான் நீங்க கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நான் கொஞ்சம் லிபரலா வந்தா நீங்க அதையும் பயன்படுத்திங்க சார். சரிங்களா? 20/3/91. இப்ப நான் ஒருத்தருக்கு நான் சரி பண்ணலான்னு விட்டேன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்கா 4 கேள்வியாகும், 5 கேள்வியாகும். நீங்க சொல்ல வேண்டியதுன்னு சார், அவருக்குலாம் சொல்றீங்களே, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது சோசியல் மீடியால வந்துட்டா எல்லாத்துக்கும் பொதுவா பண்ணிடணும் சார். தனியா பண்ணா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால என்னைய ஒரு தர்ம சங்கடான நிலைமைக்கு தள்ளாதீங்க யாரும். அதுதான் நான் கேட்டுக்கிறது. ரைட். ஸோ பார்க்கலாம். செந்தில்குமார் 20/3/91 10:50 PM வெள்ளூர். ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. விருச்சிக லக்னம். எஸ், விருச்சிக லக்னம், ரிஷப ராசி, நட்சத்திரம் கிருத்திகை, 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை தான் போயிட்டு இருக்குது. ராகு தசையில சுக்கிர புத்தி. நெக்ஸ்ட் 2026 பிப்ரவரிக்கும் சுக்கிர புத்தி போகுது. ராகு தசை சுக்கிர புத்தி. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்து நிக்குது. சுக்கிரன் என்ன நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரமா? எஸ், கேது பலமா நிக்கிறாரா? இவ்வளவுதான் கேள்வி. கேது உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவனுடைய தொடர்பு. சரி, குரு எத்தனை? 9. புதன் எத்தனை? 22. எஸ், இங்க சுக்கிரன், அடுத்து சூரியன். சுக்கிரன் கேது விட்டுருங்க. அடுத்து சூரியன். சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்தோடு. சூரிய புத்தியெல்லாம் முடிக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்கு சார். இப்ப கிடையாது. சரியா? புதன் உங்க ஜாதகத்தில் பலமா தான் நிக்குது, அதுல மாற்று கருத்து இல்ல. சுக்கிர புத்தி எப்ப முடியும்? 2026. சூரிய புத்தி தொட்ட உடனே முடிச்சிருவீங்க சார். சிம்பிள் சார். நெக்ஸ்ட் இயர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா இந்த காலகட்டம் நீங்க எக்ஸாம்ஸோ பேப்பர்ஸோ ஏதோ போடணும்னா போட முடியாது, தடையாகிட்டே இருக்கும். அப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்கும். 2026 சூரிய புத்தி தொடும்போது கன்ஃபார்மா முடிச்சிருவீங்க. அந்த காலகட்டம் தான் முடிக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடம் PhD, 5ஆம் இடம் உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி. அந்த வீட்டுல தான் புதனும் உட்கார்ந்து நிக்குது. அந்த வீட்டின் தான் உச்சமாவும் இருக்கிறார். ஸோ இப்போ எல்லாமே பலமா நிக்குது. முடிப்பீங்களானா முடிப்பீங்க. என்ன காலகட்டம்? அந்த காலகட்டம் தான். சரி, எப்ப மேரேஜ்? இப்ப மேரேஜ் போதே. இப்ப சுக்கிர புத்தி தானே போயிட்டு இருக்குது. இந்த சுக்கிர புத்தி உங்களுக்கு கேது சாரம் வாங்கி நிக்குது. சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல பலமா நிக்குது. 6ஆம் பாவகத்தில் சந்திரனுடைய தொடர்பு நிக்குது. லக்னாதிபதி. இப்ப மேரேஜுக்கான டைம் சார். இதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. PhD அப்புறம் பண்ணலாம், முடிக்கிறத அப்ப முடிக்கலாம். சரியா? இன்னைய காலகட்டம் சுக்கிர புத்தி 8 டிகிரில உட்காந்து நிற்கும். இன்னைய காலகட்டம் மேரேஜ். இப்ப நீங்க அதை பண்ணலாம். சரியா? ஜாதகம் நல்ல ஜாதகம், கன்ஃபார்மா PhD முடிப்பீங்க. சூரிய புத்தியில தான் முடிக்கணும் 2026. ஓகேவா? ரைட். ஸோ இந்த வாரம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு சூப்பர் சாட்ல. ஒருத்தருக்கு மட்டும்தான், ஆனந்த கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டாரு. ஆனா அவருடைய கேள்வி விசிபிள் ஆகல, டெக்ஸ்ட் பண்ணல, அதனாலதான் நமக்கு வரல. அவருக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் நீங்க பண்ணுங்க சார், மென்ஷன் பண்ணிட்டு போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரியா? ஸோ பார்க்கும் புது நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கும் இது போன்ற ஆன்சர் தெரியணும், சொல்லணும் அப்படின்னா
ப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க சாட்டர்டே சண்டே வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அப்டேட் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்பரை சேவ் பண்ணி வச்சிங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் நம்ம அப்டேட் கொடுப்போம் பாருங்கள். அப்போ சேட்டிங்கில் வாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.